ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசி கழகத்திலும் மாநிலத்திலும் முதன்மை பொறுப்பை ஏற்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சமாதியில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்த ஏராளமான அதிமுகவினர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மறைந்த முதல்வரின் பணிகளை தொடரும் வகையில் கட்சியிலும் மாநிலத்திலும் வி.கே. சசிகலா முதன்மை பொறுப்பை ஏற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற அரசு பணிகளை வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்திட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து கழக நிர்வாகிகளும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களிடம் நிறைவேற்றப்பட்ட தீர்மான பட்டியலை வழங்க உள்ளோம். இதேபோல் கடலூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, தருமபுரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் மறைந்த முதல்வரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், சென்னை மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் கட்சி நிர்வாகிகளுடன் வந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சபாநாயகர் தனபால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன், RB உதயகுமார் உள்ளிட்ட பலரும் மறைந்த முதல்வரின் நினைவிடத்தில் மொட்டை அடித்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மறைந்த முதல்வரின் நினைவிடத்தில் அவரது உருவ சிலை வைக்கப்பட்டது.